குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் 14 நேற்று தமிழ் வருட பிறப்பு, சட்டமேதை அம்பேத்கர் பிறந்த நாள் நேற்று. இன்று செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு ஒரு நாள். அதனால் இன்னைக்கு என்னங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஓம் கணபதியை சரணம், ஓம் கணபதியை சரணம். ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, சிவல்புரி சிங்காரம் ஐயா அவர்கள் ஜோதிட ஜாம்பவான். நீங்கள்லாம் தந்தி டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. சிவல்புரி சிங்காரம் ஐயா அவர்கள் இயற்றிய ஒரு பாட்டு, அதாவது தையல் நாயகி பாமாலைன்னு அவ்வளோ ஒரு அருமை. அவரோட பாதம் தொட்டு நான் நமஸ்கரிக்கிறேன். தையல் நாயகி பாமாலை பாடல் வரிகள்: ஓம் சக்தி ஓம் என்று, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். எள்ளுப்பு மூக்கு எழிற்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம், இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறைவி நிறம் நல்ல பவளம், கல்லிருக்கும் ரோஜாப்பு கன்னங்கள் அல்லியில் கடைந்ததோர் 2 கால்கள், கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள், புள்ளிருக்கும் வேலூர் பூவையுன் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க, பூவுடல் கொண்ட உடலை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு நான் தந்தேன். வல்லவள் நின் அருளாலே வரும் துயலை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகி வளர் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய். பச்சை வெற்றிலை தூப்பி கவிகால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய். வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமன் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய். விளையாடு மேலரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் பலியமைத்தாய். நூல் கேட்ட நாணத்தில் 100 கவி பாடுமெனை நோக்கி நீ யாவும் தந்தாய். நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியா இன்பங்கள் நுழைவதற்கு வழிவகுத்தாய். வாழ்வரசி இனி எனது வருங்கால செல்வங்கள் வளம் காலமாக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதினால் தான் உன்னை தாயென்று சொல்லி வைத்தார். தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதினால் தான் உன்னை தாயென்று சொல்லி வைத்தார். தலைமகள் உன் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றாய். செய்வொன்று எதிரினிலே கதறுவது கேட்காமல் செவி மீடி நிற்கலாமோ? சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவியவள் நீ அல்லவோ? ஆய கலைகள் அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிட முறையாகுமோ? அரியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் வாடலாமோ? வாயுவென வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில்
வளர் தெய்வ நாயகியே வளம் காணும் உமை நீயே. தங்கு நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ் செல்வி போற்றி போற்றி. தரணியிலே புகழ் காண வரமளிக்கும் சுந்தரியம் தாமரை பூமாது போற்றி. மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளக்கும் இரசி போற்றி. மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி போற்றி. பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க ஓடி வரும் அன்னபூரணி கல்யாணி போற்றி. யோகவுடன் வாழ்தரும் பூங்கொடி அமிசலாட்சி புனித உமாதேவி போற்றி. மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீட்டிற்கு மாதரசி கூட்டி வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகிய வளம் காண வைப்பாய். மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்குதவ வேண்டும். மழலையின் குணத்தோடு முதுவையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும். கலை தவழும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் காக்க வேண்டும். கவி பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வம் எல்லாம் காட்சி தந்து அருள வேண்டும். நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும். நீ எனது துணையாகி நான் சொல்லும் பாதைக்கு நேர்வழிகள் காட்ட வேண்டும். நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர்வழிகள் காட்ட வேண்டும். வளையாடும் கரத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. இது அவ்வளவு ஒரு அழகான ஒரு சிவல்புரி சிங்காரம் ஐயா எழுதியிருக்கிறாரு, பாட இது பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவு ஒரு தேவகானமாக இருக்குது. அவர்களுடைய பாதம் தொட்டு நமஸ்கரிக்கிறேன். இதில் அகிலான்ற ஒரு அம்மா பாடியிருக்காங்க. அவ்வளவு அழகாக பாடியிருந்தாங்க. அதனால் அவங்களுடைய பாதம் தொட்டியும் நான் நமஸ்கரிக்கிறேன். அவ்வளவு ஒரு அழகாக அந்த அம்மா பாடியிருந்தாங்க. அதனால தான் நானும் இது பண்ணியிருக்கிறேன். சிறுவயதில் உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன். தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னித்து தேடி வந்தழுதிருப்பேன். புரியாமல் எடுத்த இப்பிறவிதனில் மங்கையரின் போகத்தை அளந்திருப்பதேன். பொன்னோடும் பெண்ணோடும் வருமென்பம் போதுமென புரியாமல் வாழ்ந்திருந்தேன். திருநாளில் முன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன். தித்திக்கும் அருள் தன்னை சிந்திக்க வரம் வேண்டி சிங்கார பாட்டிசைத்தேன். பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய். வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகிய வளம் காண வைக்கும் உமையே. திருக்கழுக்குன்றத்தில் கழுகுக்கு மதியத்தில் தினம்தோறும் சோறும் உண்டு. திருநாளாம் பொங்கலிலே நந்தியனும் காளைக்கும் தித்திக்கும் பொங்கலுண்டு. வருஷத்தில் ஒரு நாள் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு. வளர்கின்ற புற்றுக்குள் ஒளிகின்ற பாம்புக்கும் வார்க்கின்ற பாலும் உண்டு. அர்ச்சித்து வழிபட்டு அன்னையே உனை என்னும் அடியேனுக்கென்ன உண்டு. அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா. மரம் வைத்த நீதானே தண்ணீரும் விட வேண்டும், மறந்திடல் முறையாகுமோ. வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகி வளம் காக்கும் உனை தேவி உமை.
அணவைக்கும் உமையே கழுதையெனும் பிறவியை எடுத்ததாலோ நிச்சயம் கழுத்தில் பொதியிருக்கும். காளை மாடாகவே பிறந்திடின் நிச்சயம் கழனியிலே கால் இருக்கும். பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும். பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும். அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உனையன்றி யாரெனக்கு உதவுவார்கள். ஆறறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தை படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா? என் விழியில் வடிந்து நீர் ஓடலாமா? அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகியே வளம் காண வைக்கும் உமையே எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்து நீ ஏறிட்டு பார்க்கவில்லை. இருகரம் கூப்பி உன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை. சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் கொண்ட பதிகங்கள் 10ஐயும் நீ கேட்டு சிரமத்தை அகற்ற வேண்டும். கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன். காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினில் யார் பொறுப்பு? மகன் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை. மனமிறங்கி வந்து அருள்க. வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகிய வளம் காக்கும் முனை நீயே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்ததாலோ புலம்பியே தீர வேண்டும். பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புது யுகம் காண வேண்டும். கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டி நீ விரைந்து வருக. கனதனம் தந்தியில் காசினில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க. முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நம்பி வந்தேன். மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறை ஈடு செய்கின்றேன். பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எனக்கு அருள்வாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர் தெய்வ நாயகியை என்னை நீ காத்திடுவாய். சீர்கொண்ட பதிகங்கள் 10ஐயும் நீ கேட்டு சிரமத்தை அகற்ற வேண்டும். கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உன்னை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன். காப்பாற்ற வேண்டியது உனது பொறுப்பல்லாது காசினில் யார் பொறுப்பு? மகன் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை. மனம் இறங்கி வந்து அருள்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி. இது சிவல்புரி ஐயா 10 பதிகங்கள் பாடியிருக்காரு. வைத்தீஸ் அவ்வளவு அருமையாக இருந்தது. இது நீங்கள் கேளுங்க, படிங்க, பாராயணம் பண்ணுங்க டெய்லியுமே. அதனால் நான் ஒன்றும் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஐயானோட பாதத்திற்கும் அகிலாங்கிறவங்க ஒருத்தவங்க பாடியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக அவங்களோட பாதம் 2 பேர்னோட பாதத்தையும் தொட்டு நான் வணங்குகின்றேன். செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. 15/4/2025 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு துவிஜய திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம், ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார் புறப்பாடு. இன்னைக்கு சூரிய உதயம் 6:05, மேஷ நாளிகை. பதற்றத்தை அறிவு தாக்கமே நாகரிகத்தின் உயிர் நாடி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன். பதற்றம் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் பதட்டம் இல்லாமல் எந்த செயலும் செய்யுங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 10 to 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 1:30 to 2:30, மாலை 7:30 to 8:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கி திருதியை திதி, கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராஷ்டிரமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. இன்று 2 ராசி பலன். மேஷம் செல்வவளம் பொருந்திய மேஷராசி அன்பர்களே நன்மை, ரிஷபராசி அன்பர்களே உதவி, மிதுனராசி அன்பர்களே நட்பு, கடகராசி அன்பர்களே நற்செயல், சிம்மராசி அன்பர்களே சிந்தனை, கன்னிராசி அன்பர்களே சிக்கல். நான் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்கள். துலாம் ராசி அன்பர்களே வரவு, விருச்சிக ராசி அன்பர்களே பரிசு, தனுசு ராசி அன்பர்களே சினம். அமைதியாக இருங்க, கவனமாக இருங்கள். மகர ராசி அன்பர்களே விருத்தி, கும்பராசி அன்பர்களே பாராட்டு, மீனராசி அன்பர்களே ஜெயம். நாளைய விசேஷங்கள் என்னான்னு பார்க்குறாமா? நாளைய விசேஷங்கள் சுப முகூர்த்தம், சங்கடகர சதுர்த்தி. நாளைக்கு நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி. நாணிகள் பிறருக்கு அடங்கவும் மாட்டார்கள், பிறரை அடக்கவும் மாட்டார்கள். அவங்க பாட்டுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இருங்க, இன்றைக்கி சித்திரை 1 இந்த இதையும் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம செய்கிற சித்திரை 1, இன்று சித்திரை 2. இன்றைய விசேஷங்கள் எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி. புதானு ராத்தா பிஎஸ் ரா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு நாம் வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயம் வெற்றி பெறுமோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் என்ன எழுதியிருக்கிறோன்னா, இன்னைக்கு திகட்டாத தெல்லமுதே தித்திக்கும் தேன்பாகு தெய்வங்களை. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய சொல்லணும்னு நினச்சேன். இந்த பதிகம் பாடணுன்னா எனக்கு ரொம்ப இதை உங்களுக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாராயணம் பண்ணுங்கள். நம்ம புதுசாக பெரிய பெரிய ஜாம்பவான்களும் பெரிய பெரிய இதுவங்களும் செய்திருக்கிற அதை நாம் பாராயணம் பண்ணனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.